வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பிளான் பார்ட் 9. அதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஆர்டிஎஸ், ரெஜிஸ்டர்ட் டிசபிலிட்டி சேவிங் பிளான். ஸோ இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி திட்டமிடலின் மூலம் உங்கள் செல்வத்தை வளர்த்துக் கொள்ளவும், வீடுகள் வாங்க விற்க முதலீடு செய்வதற்கும், ஆயுள் காப்புறுதி திட்டங்களுடன் முதலீட்டு வாய்ப்புகளுக்கும் என்னை அழையுங்கள். தொலைபேசி இலக்கம் 6470038361. உங்களுக்கு ஏற்ற சிறந்த திட்டத்தை உருவாக்க உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். இந்த ஆர்டிஎஸ்பி பிளான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கெனேடியன் ரெசிடென்ஸாக இருக்க வேணும். அதாவது பிஆர் ஹோல்டர் அல்லது அதாவது சிட்டிசன். ஸோ இந்த கேட்டகரி கீழே இருக்க வேணும். அதே நேரத்தில் 60 வயதுக்கு குறைந்தவராக இருக்க வேணும். மூன்றாவது குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் இருக்க வேணும். டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் போயிட்டு எங்கே எடுக்க வேணும் என்று சொன்னால் சிஆர்ஐக்கு அப்ளை பண்ணி எடுக்க வேணும். அதை அப்ளை பண்ண அந்த அப்ரூவல் இருக்க வேணும். இந்த டிசபிலிட்டி ஆர்டிஎஸ்பி, அதாவது டிசபிலிட்டி சேவிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 59 வயது, அதாவது 59 வயதுக்கு முற்பட்டவராக இருந்தால் மட்டும்தான் இந்த கிராண்ட், கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் நீங்கள் ஸ்டில் ஆர்டிஎஸ்பி ஓப்பன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அந்த கிராண்ட்ஸ் ஒன்றும் வராது. சரியா? ஸோ இது டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கான ஒரு பென்ஷன் பிளான் மட்டும்தான். இது ரெகுலர் ஆர்ஆர்எஸ்பி, ரெகுலர் பிள்ளைகள் டிசபிலிட்டியாக இருந்தால் பிள்ளைகளுக்கு சேர்க்குற ரெகுலர் ஆர்இஎஸ்பி, அதை விட மற்ற பென்ஷன் பிளான் சிபிபி, இந்த வகைகளோட கம்பேர் பண்ணுற நேரம் இந்த ஆர்டிஎஸ்பி, அதாவது ரெஜிஸ்டர்ட் டிசபிலிட்டி சேவிங் பிளான் வந்து பெரிய ஒரு பெனிஃபிட் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 20 வருஷம் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் வந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோ இன்கமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் $70,000 வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் வந்து கிராண்ட் வந்து கிடைக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 வந்து ஒவ்வொரு வருஷம் $1,000 படி உங்களுக்கு 20 வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளான் வந்து மினிமம் எவ்வளவு வருஷம் கான்ட்ரிபியூஷன் செய்ய வேணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 10 வருடம் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்த பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு இந்த அமௌண்ட்டு தேவையாக இருந்தால் விட்ரோ பண்ணலாம். ஆனால் இன்னொரு கொஷன், இப்போ இந்த 10 வருடத்துக்குள்ளே நான் இந்த அமௌண்ட்டை விட்ரோ பண்ணலாமாண்டா விட்ரோ பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் கொடுத்த அந்த கிராண்ட்ஸ் அதுகளெல்லாம் திரும்பி கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைகள் டிசபிலிட்டியில் இருந்தாங்களா இருந்தால் ஆர்டிஎஸ்பியில் கான்ட்ரிபியூஷன் செய்கிறதா, ஆர்இஎஸ்பியில் கான்ட்ரிபியூஷன், சில்ட்ரனுக்கு செய்கிற ரெஜிஸ்டர்ட் எஜுகேஷன் சேவிங் பிளான், ஸோ இதில் கான்ட்ரிபியூஷன் செய்கிறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். முதல் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ஆர்டிஎஸ்பி. ஏன்னு சொன்னால் ஆர்இஎஸ்பியை விட ஆர்டிஎஸ்பியில் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து ஹை. அதனால் நீங்கள் இதை முதல் ஸ்டார்ட் பண்ணி இதை கான்ட்ரிபியூஷன் செய்து இதில் லிமிட்டை நீங்கள் ரீச் பண்ணின பிறகு ஒரு வருஷத்துக்குரிய லிமிட்டை நீங்கள் ஆர்இஎஸ்பியை கன்சிடர் பண்ணலாம். ஆர்டிஎஸ்பி, அதாவது ரெஜிஸ்டர்ட் டிசபிலிட்டி சேவிங் பிளானில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து கட்டாயம் 10 வருடம் கான்ட்ரிபியூஷன் வந்து கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும். இதில் ஃபுல் பெனிஃபிட்டையும் நீங்கள் எடுக்கணும். ஃபுல் பெனிஃபிட்டும் நீங்கள் எடுக்க வேணும். அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற $90,000 வந்து நீங்கள் பெனிஃபிட் எடுக்கணும்ல. 20 வருஷம் கான்ட்ரிபியூஷன் செய்த பிறகு நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம் எனி டைம். அந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்து ரிட்டையர்மெண்ட்டில் விட்ரோ பண்ண வேணுமாக இருந்தால் 59 வயது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் இதில் விட்ரோவல் செய்யலாம். ஒரு வருடத்துக்கான கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, $1,000 ஒரு வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள் 20 வருஷம் கான்ட்ரிபியூஷன் செய்வீங்களாக இருந்தால். ஸோ மிச்சம் $3,500 ஒரு வருடத்துக்கு அவங்க கொடுக்குறது வந்து உங்களுடைய 2 கேட்டகரி அடிப்படையாக வச்சுருக்கும். அதாவது ஒன்று வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்கிற அமௌண்ட்டை பொறுத்தது, இரண்டாவது வந்து உங்களுடைய இன்கம்மை பொறுத்தது. அதாவது உங்களுடைய இன்கம் வந்து
வெரி லோவாக இருக்குமாக உங்களுக்கு கவர்மெண்டால் தரப்படுற அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. அதாவது நீங்கள் ஒரு டாலர் கான்ட்ரிபியூஷன் செய்கிறீங்களாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு $3 வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரிபியூஷன் செய்வாங்க. அதாவது $100க்கு $300. ஸோ உங்களுடைய இன்கம் வந்து ஹை இருக்குமா இருந்தால் அவங்களுடைய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $1 கான்ட்ரிபியூஷனுக்கு அவங்க அதை 2 மடங்காக கொடுப்பாங்க. அதாவது $1க்கு $2 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்படி மேக்ஸிமம் ஒரு வருடத்துக்குரிய கான்ட்ரிபியூஷன் $3,500. ஸோ இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம். நீங்கள் லைஃப் டைம் ஒரு டிசபிலிட்டியாக இருக்கிற ஒரு நபருக்கு எவ்வளவு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா 200,000 லைஃப் டைம் மேக்ஸிமம் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம். அதுக்கு பிறகு அதுதான் நம்மளுடைய லிமிட். அதுக்கு மேலே நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்ய முடியும். அவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அனுவல் ஃபேமிலி நெட் இன்கம் வந்து $117,045. ஸோ இதான் அவங்க வச்சுருக்குறாங்க. நீங்கள் இப்போ ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி பர்சன் இருக்குது, நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண வேணுமாக இருந்தால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது, நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய இன்கம் கேட்ட மாதிரி. அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணினால் அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் செய்ய வேண்டும், அதான் அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு எவ்வளவு கவர்மெண்ட் மெச்சப் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க தருவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கான்ட்ரிபியூஷனை வந்து ஆரம்பிக்கும். இந்த ஆர்டிஎஸ்பி யார் ஓப்பன் பண்ணலாம்? அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருவர் டிசபிலிட்டியாக இருக்கிறார், அவருக்கு இது பென்ஷனுக்காக வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறால் யார் பண்ணலாம் என்றால் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர் அவங்க வந்து ஓப்பன் பண்ணலாம். அதாவது பிள்ளைகளாக இருந்தால் பேரண்ட்ஸ் அல்லது சகோதரங்களா அல்லது பேரண்ட்ஸுக்காக கிட்ஸ், இப்படி யாராவது அடல்ட் வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனால் இதில் பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டி பர்சன் தான் வந்து பெனிஃபிஷரியாக இருப்பாங்க. ஸோ இதை பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு இடையில் இந்த பெனிஃபிஷரிக்கு ஏதாவது நடந்தால் இது என்ன நடக்கும், இந்த அமௌண்ட்டுக்கு என்ன நடக்கும், இந்த கான்ட்ரிபியூட்டர் வந்து விட்ரோ பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்ரோ பண்ண முடியாது. ஸோ இது வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் அதாவது அந்த பெனிஃபிஷரியோட எஸ்டேட்டுக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது அது எஸ்டேட் ப்ரோசஸுக்கு ஊடாகத்தான் அது கடைசியில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் செய்த அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு திரும்பி போகும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்தது உங்களுக்கு எஸ்டேட்டுக்கு ஊடாக போயிட்டு அதுக்குரிய டேக்ஸஸ் மற்றது உங்களுக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், எக்ஸிக்யூட்டர் சார்ஜ், இந்த சார்ஜஸ் எல்லாம் கழித்து உங்களுக்கு மிச்சம் வந்து சேரும். ஸோ ஒரு நாளும் இந்த ஆர்டிஎஸ்பி பிளானில் வந்து கான்ட்ரிபியூட்டர் பெனிஃபிஷரியாக இருக்க முடியாது. அது ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டியில் இருக்கிறாங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட். இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு 90,000 வரைக்கும் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறதால இதை அவங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு விஷயமாக நீங்கள் போட்டு வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த கவர்மெண்ட் 70,000 கான்ட்ரிபியூஷனில் நான் சொன்னேன் அந்த பாண்ட்ஸ் வந்து 20,000 பாண்ட்ஸ் லைஃப் டைமுக்கு இருக்குண்டு. இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு $38,000 குறைவாக உங்களுக்கு இன்கம் இருக்குமாக இருந்தால் அந்த பாண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் $1,000 எவ்ரி இயர். $38,000 மேல் என்றால் அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க பார்ஷியலாக கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு உங்களுடைய இன்கம் $58,000 மேலே இருக்குமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த பாண்ட்ஸ் வந்து கட்டாயம் அது வந்து கிடைக்காது. ஒரு வருஷம் கிடைக்காது. நீங்கள் அடுத்த வருஷம் உங்களுடைய இன்கம் வந்து குறைவாக போகிற நேரம் அது உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் டேக்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணப்படுது விட்ரோவல் டைமில், அதாவது ரிட்டையர் பண்ணி விட்ரோவல் டைம் டேக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லை, ஆனால் வந்து கவர்மெண்ட் தந்த அமௌண்ட்டுக்கும் க்ரோத்துக்கும் வந்து டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதான் இதனுடைய ஃபுல் டீட்டெயில். ஸோ இது சம்மந்தமான உங்களுக்கு கொஷன் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 6477038361. இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.